அண்மை செய்தி ஒன்றினை பார்க்கிறோம். தமிழக சட்டமன்ற கட்சிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவிரி விவகாரம் தொடர்பாக இந்த காட்சிகளை பார்க்கிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக கலந்து ஆலோசிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், அண்மை தகவல் என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கிறார்கள்? தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எப்போது, இல்ல முதலமைச்சர் எப்ப பேசுவார் அப்படின்ற தகவல் இருக்கா? திலகவதி, நீங்க குறிப்பிட்டதுபடி இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவே முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல் தீர்மானமாக கர்நாடக அரசுடைய முடிவை கண்டிக்கும் வகையில் கர்நாடக அரசை கண்டித்து முதல் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாகவே காவிரி நதிநீரை கர்நாடக அரசு திறந்துவிட வலியுறுத்தி பல்வேறு விதமான சட்ட போராட்டங்களாகட்டும், அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைகளாகட்டும் தொடர்ந்து மேற்கொண்டாலும் கூட கர்நாடக அரசு எந்த ஆட்சி வந்தாலும், பாஜகவாகட்டும் காங்கிரஸ் கட்சியாகட்டும், எந்த ஆட்சி வந்தாலும் தொடர்ச்சியாக காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுடைய கோரிக்கையை நிராகரித்து வரக்கூடிய நிலையில்தான் நேற்றைய முன்தினம் அனைத்து கட்சி கூட்டத்தில் வைத்து எடுக்கப்பட்ட அந்த முடிவின் அடிப்படையில் கர்நாடக முதலமைச்சர் வினாடிக்கு 8000 கனஅடி நீர் மட்டுமே திறந்துவிட முடியும் என்ற அந்த முடிவினை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை தமிழ்நாடு அரசு கூட்டி தற்போது இந்த கூட்டத்தில் முதல் தீர்மானமாக கர்நாடக அரசை கண்டிக்கும் வகையில் பல்வேறு விஷயங்கள் அடங்கிய தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக இதனை எதிர்கொள்ள வேண்டுமா என்பது குறித்து அனைத்து கட்சி சட்டமன்ற தலைவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று, சட்ட வல்லுநர்களுடைய கருத்துக்களை பெற்று அதன் பிறகு சட்ட ரீதியாக இதனை எவ்வாறு அணுக வேண்டும் என்பது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும். இறுதியாக டெல்லி செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் அடங்கிய குழு நேரடியாக டெல்லி சென்று பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் நாம் நேரடியாக பேசும்பொழுது இந்த தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் கர்நாடகாவை பொறுத்தவரை அங்கு இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற கட்சிகளாகட்டும், அனைத்து பிற அரசியல் கட்சிகளாகட்டும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு நிலையில் தமிழகத்தில் அதே போன்ற ஒரு சூழலை உருவாக்கி நேரடியாக பிரதமரை சந்தித்து கர்நாடக அரசுடைய முடிவை கண்டிக்கும் வகையில் இந்த விவகாரத்தில் தமிழகத்தினுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்பது குறித்து பிரதமரிடம் நேரில் தமிழக பிரதிநிதிகள் வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அதிகாரி தரப்பில் நாம் பேசும் பொழுது இந்த தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் முடிவில் தமிழக முதலமைச்சரே நேரடியாக அந்த தீர்மானங்களை வாசிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.